ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பரான பழம்பொரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 டம்ளருக்கு மைதா மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு லிட்டு போட்டு விட்டுறலாம். நான் 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன், அது இந்த ஸ்லைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கடாய் வச்சிடலாம். அதுல எண்ணெய் விட்டு நேந்திரம் பழம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை மாவுல நல்லா டிப் பண்ணி அதை எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மாத்தி கொடுத்து பொரிச்சு எடுத்துக்கணும். நான் 2 பேட்சா போட்டு எடுத்திருக்கேன். ஓகே, நம்மளோட பழம்பொரி ரெடி ஆயிருச்சு. இனி இதை சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பரா கிறிஸ்பியான பழம்பொரி ரெடி ஆயிருச்சு. இதை நீ டீயோட வச்சு சர்வ் பண்ணியாச்சு. இதை செய்யறதுக்கு இந்த பழம் மட்டும் இருந்தா போதும். வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு இதை நம்ம ஈஸியா ஈவினிங் டைம் ரெசிபியா நம்ம செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.